நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது, அதாவது முன்னதாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளின் வழியாக நகர்ந்து சென்று அரபிக்கடலை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைய இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தது தான். தற்பொழுது வானிலை மாதிரிகள் மற்றும் வானிலை படிவங்களை பொறுத்த வரையில் அது ஆந்திராவை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டை தான் எடுத்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது காட்டுறது என்னன்னாக்கா, ஏன்னா நேற்றைய பதிவில் உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், அது ரொம்ப தொலைவிலேயே தீவிரம் அடைஞ்சிட்டு அப்படிங்கும் போது அது நம்ம பக்கமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எவ்வளோ வீக்கராக இருக்குதோ, அதாவது வலுக்குன்றிய நிலையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்தால் தான் தமிழகத்திற்கு பெனிஃபிட் என்பது இருக்கும். அட்லீஸ்ட் அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையிலாவது அது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்ததுனா தான் தமிழகத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனால் அது அங்கேயே புயலாக உருவெடுத்துடுச்சு அப்படிங்கும் போது, இல்லை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் எட்டிவிட்டாலே அது நம்மை விட்டு விலகி செல்லத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் நிகழ்வது. அந்த மாதிரி நிகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வெதர் மாடல்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ அடுத்த சில நாட்களுக்கு இந்த சுழற்சியினால் நமக்கு மழை கிடைக்க போகுது. ஆல்ரெடி இன்றைக்குமே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடச்சிருக்குது. கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. நான் இப்போ புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் ட்ராவல் பண்ணி தான் வந்தேன். நான் மகிழுந்தில் வந்து கொண்டு இருக்கும் போது கேப் புக் பண்ணி தாங்க வந்தேன். சொந்த காரிலலாம் வரல. அந்த கேப் புக் பண்ணி நான் காரைக்காலுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை சில இடங்களில் பதிவாகி அதுக்கப்புறம் வெயில் விட்டு சத்துன்னு சாத்திட்டு இருந்தது தெரிய வந்தது. ரெண்டு சைடும் மேகங்கள் திரண்டு இருந்தது. ஆனால் வெயில் ரொம்ப வலுவான வெயிலாக தான் இருந்தது. அதையும் நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்பொழுது இருந்தாலும் வெயிலும் பகல் நேரத்தில் சிறப்பாக அடிக்கிறது என்பது இதன் வாயிலாக நமக்கு தெரிகிறது. இதுவும் நாம் எதிர்பார்த்திருந்த கணிப்புகளில் ஒன்று தான். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மழை பதிவாகும்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வேற, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது வேற. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வெயில்னு ஒன்று அடித்ததுன்னா அது சுளீர் அப்படிங்கிற மாதிரி தான் அடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சுளீர் வெயில் தான் இன்றைக்கி அடிச்சிட்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் காரைக்காலை நெருங்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுளீர் வெயிலை என்னால் உணர முடிஞ்சுது. சிதம்பரம் சீர்காழி பகுதிகளில் கூட வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் மேகங்கள் அணிவகுத்து நின்றது. ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேகங்களாக இருந்தது. அண்ட் சில மலை மேகங்கள் அதில் மழை தரக்கூடிய ஆற்றல் மிக்க மழை மேகங்களும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மீண்டும் கடல் பகுதிகளிலிருந்து சிறு சிறு மழை மேகங்கள் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி அந்த கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதனால தான் காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். மேபி ஈவினிங் நைட்டில் கூட இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் சில பல இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இவை போக இன்று தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பது கூடுதலான ஒரு விஷயம். நேற்றும் பதிவாகி இருக்கிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று தென் மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் பரவலான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டத்தில், தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்தில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதே போல் நெல்லை மாவட்ட பகுதிகளில், தென்காசி மாவட்ட பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் கூட மழை பதிவாகும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். மதுரை மாதிரியான மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 48 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது. அதை விட அதிகமான அளவு மழை காரைக்கால் பகுதிகளில் ஆக்சுவலாக பதிவாக இருந்தது. காரைக்கால் பகுதிகளில் காலை 5:30 மணி வரையிலான அந்த மழை அளவுகள் பட்டியலில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருந்தது. கிட்டத்தட்ட 50 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுதான் இன்றைக்கு காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஸோ காரைக்காலில் 50 மில்லிமீட்டர் அளவு மழை,
திருவாரூரில் 48 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது லாஸ்ட் 24 ஹவர்ஸில். இப்போ 8:30 மணிக்கு பிறகுன்னு நான் பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில், சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகள் கூட சிலது வந்து லிஸ்ட்டில் வந்து வருது. அண்டு கடலூர் மாவட்ட பகுதிகள், விழுப்புரம் மாவட்ட பகுதிகள், அங்கெல்லாம் வந்து சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அந்த டேட்டாஸும் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. டேட்டா இல்லாமல் நான் வந்து பேசலை. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நான் வந்து பேசுகிறேன். 8:30 மணிக்கு பிறகு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், அதே போல் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதுவும் வந்து ரொம்ப பெரிய அளவில் மேசிவான ரெயின்ஃபால்னால் நான் வந்து சொல்லலை. குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை 8:30 மணிக்கு பிறகு வேலகாபுரம், இது திருவள்ளூர் மாவட்ட பகுதி, அங்கே 20 மில்லிமீட்டர் அளவு மழை. திருநின்றவூர், திருவள்ளூர் மாவட்டம், அங்கே 16 மில்லிமீட்டர். தையூர், விழுப்புரம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர். கீழனூர், திருவள்ளூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர். வேப்பூர், கடலூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர். சித்தாம்பூண்டி, விழுப்புரம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர். மரூர், கடலூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர். எல்லபுரம், திருவள்ளூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர். நெமிலி, விழுப்புரம் மாவட்டம் 9 மில்லிமீட்டர். ஆவூர், திருவண்ணாமலை மாவட்டம் 8 மில்லிமீட்டர். துதிப்பேட், வேலூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர். அதே போல் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை பதிவாக இருக்குன்னு சொன்னீங்களே, எந்த பகுதின்னு கேட்டிங்கன்னாக்கா விருகாவூர், அந்த பகுதியில் 8 மில்லிமீட்டர் அளவு மழை. அதே போல் ராணிப்பேட்டையில் சிறுநாமல்லி, அங்கே 8 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் தான் மழை வந்து பதிவாக இருக்கிறது. மணலூர்பேட்டையில் 6 மில்லிமீட்டர், பெரிய மாம்பட்டில் 6 மில்லிமீட்டர். இவைகள் இரண்டுமே கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை பதிவாக இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதம்பை தெற்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அங்கே 4 மில்லிமீட்டர். நீலகிரி தெற்கு, நம்ம பிள்ளையார்பட்டி, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சைடு இருக்குல்ல, தமிழ் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது இல்லையா, அதற்கு நெருக்கத்தில் அங்கே வந்து ஒரு 4 மில்லிமீட்டர் அளவு மழை தஞ்சாவூரில் பதிவாக இருக்கிறது. வல்லம் விஏஓ ஆஃபீஸில் 4 மில்லிமீட்டர். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்திலும் தஞ்சாவூர் மாநகரனுடைய புறநகர் பகுதி, இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னாக்கா அங்கே கூட மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள். வெயில் அடித்தாலும் அப்பப்போ மழையெல்லாம் பதிவாகும். மழை மையங்கள் எப்போ உள்ளே வருதோ அப்போ மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும். இப்போ மழைக்கான வாய்ப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த மழை வாய்ப்புகளில் தொய்வுகள் இருக்க போவது கிடையாது. ஸோ தென் மாவட்டங்களில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையை தான் எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில். திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாநகராட்சியில் மழை பதிவானது என்றாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஊத்து, மாஞ்சோலை, அதே போல் காக்காட்சி அணை, ராஜபாளையம், கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், தென்காசி சுற்று வட்டார பகுதிகள், கயத்தாறு, கோயில்பட்டி, திருநெல்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், நாங்குநேரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், நாகர்கோயிலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், பேச்சிப்பாறை அணை, சித்தாறு அணை, அதே போல் நம்முடைய சிவலோகம், அந்த மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நாகர்கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம். இவை போக நள்ளிரவு அதிகாலை நேரத்திலும் தென் கடலோர மாவட்டங்களில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், அதே போல் நம்ம தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில், டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. வட கடலோர மாவட்டங்களில், சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அங்குமிகமாக சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. நேற்று கொஞ்சம் சோதிச்சுட்டுன்னு நினைக்கிறேன் புதுச்சேரியை, பட் இன்றைக்கி ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மிஸ்ஸாக இருக்குது, பட் இன்றைக்கி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில். ஸோ இது இப்படி தான் இருக்கும் கண்டிஷன். அப்கமிங் டேஸ்லேயும் இப்படி தான் இருக்கும். சுழற்சியினுடைய தீவிரத்தன்மை, அதாவது இப்போ இந்த சுழற்சி எப்படி தீவிரமடையுது அப்படிங்கிறதே பார்க்கணும். இதுவும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். ஏன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ நம்முடைய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில். ஸோ அந்த சுழற்சி தீவிரமடையுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் போதுமான அளவுக்கு மாய்ஸ்சர் வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி வந்து இந்த சுழற்சிக்கு போதுமான அளவு மாய்ஸ்சரை உள்ளே தள்ளி விடுதே. நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி தான் நடக்குது. ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்குது இப்போ. ஸோ அதனால தான் இந்த சுழற்சிகளனுடைய அந்த ஈரப்பத பரிமாற்றம் என்பது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தெற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில். ஸோ அது ஒரு மேட்டர். பட் இந்த சுழற்சி தீவிரமடையும். அடுத்த சுழற்சி இப்போ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கிற அந்த சுழற்சி அடுத்தது புயலாக உருவெடுக்கும். அதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் புயலாக உருவெடுக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு விரைவாகவே விலகி சென்று விடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்கள். நமக்கு மழை அளவு அது எவ்வளோ சீக்கிரம் அது தீவிரமடையுதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு குறையுது, நமக்கு பாசிபிலிட்டி கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.
இலங்கையிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்களில் நிச்சயமாக கனமழை வாய்ப்புகள் இருக்குது. திருவோணமலை, யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில். அதன் பிறகு நாளைக்கு பார்த்திங்கனாக்கா அம்பாறை மாதிரியான மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். அதற்கான அமைப்பும் இருக்கிறது. கண்டி, கொழும்பு மாதிரியான இடங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் அடுத்த சுற்று மழை வந்து நல்லா, அதாவது இந்த சுற்றே மழை இப்போ பதிவாகி கொண்டு இருக்கிறது அல்லவா, தென் மாவட்டங்களில் இப்போ பதிவாகி கொண்டு இருக்கலாம். அது மாதிரி இப்போ தென் உள் மாவட்டங்களில், இப்போ உட்பகுதிகளில், மேற்கு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சுழற்சியால் 23, 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றங்கள் கிடையாது. அடுத்த சுழற்சி எப்படி பலன் வழங்குதுங்கிறத இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதை பற்றிய ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்தால் அப்படிங்கிற மாதிரி, அது வீக்கராக வந்தால் தான் நமக்கு பலன் வழங்கும், இல்லைனா அது வந்து பலன் வழங்காது. அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அதனால் அதை வந்து ஒரு சாய்ஸாகவே வச்சுக்கோங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளில் காரைக்கால் பகுதியின் மழை அளவை சொல்லிட்டேன், திருவாரூரை சொல்லிட்டேன், நாகப்பட்டினம் 38 மில்லிமீட்டர், தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் 24 மில்லிமீட்டர், திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் 13 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், இவைபோக துறைப்பாக்கம், அம்ஜிக்கரை, தண்டையார்பேட்டை, அதிராம்பட்டினம், ஒரத்தநாடு, கொடுமுடி, செம்மனார் கோயில், தரங்கம்பாடியான பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஸோ நான் 10 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.